சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும்? வருகிற ஜூலை 15ஆம் தேதி அன்று நல்ல செய்தி காத்திருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 தொகை எப்போது கிடைக்கும் தெரியுமா? அதனை தாமதமின்றி பெறுவது எப்படி என்பது குறித்து இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் குடும்பங்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 2500 நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான தொகை, அதாவது ஜூலை 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் பயனாளிகள் பலரும் தங்களின் வங்கி கணக்கு மற்றும் விண்ணப்ப நிலையை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை சமாளிக்க பெண்களுக்கு நிதி ஆதரவு வழங்குவதாகும். குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்வி, மருத்துவ தேவைகள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குதல் போன்றவற்றுக்கு இந்த உதவித்தொகையானது பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக பல பெண்கள் தெரிவித்து வருகின்றன. இதனால்தான் குடும்பத்தில் பெண்களின் பொருளாதார பங்களிப்பும் அதிகரித்து உள்ளது. சரி, இந்த தொகை பெறுவதில் தாமதம் ஏற்படுமா ஏற்படாதா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரூபாய் 2500 உதவித்தொகையை பெறுவதற்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். குடும்ப தலைவியாக இருப்பது, தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பித்து இருப்பது, ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் பிற விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டிருப்பதும் மிகவும் அவசியம். மேலும் இதற்காக விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அல்லது ஆவணங்களில் முரண்பாடுகள் இருந்தால் தொகை வருவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரி, இதையெல்லாம் சரிபார்க்க வேண்டியது அவசியம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயனாளிகளாக உள்ளவர்கள் தங்களது வங்கி கணக்குக்கு செயல்பாட்டில் உள்ளதா, ஆதார் இணைப்பு சரியாக உள்ளதா, மொபைல் எண் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்வது நல்லது. இதனால் தொகை வரவு தொடர்பான தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இதில் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதை படிப்படியாக பார்ப்போம். பணம் சேர்ந்ததா என்பதை எப்படி சரிபார்ப்பது என்று இங்கே பார்ப்போம். அதாவது ஜூலை 15ஆம் தேதி தொகை வரவு செய்யப்பட்ட பிறகு பயனாளிகள் தங்களது வங்கி கணக்கு இருப்பை ஏடிஎம், இணைய வங்கி சேவை, மொபைல் வங்கி செயலி அல்லது வங்கி கிளை மூலமாக சரிபார்க்கலாம். சில நேரங்களில் வங்கி தொழில்நுட்ப காரணங்களால் குறுகிய தாமதம் ஏற்படலாம். எனவே தொகை உடனடியாக வரவு ஆகவில்லை என்றால் சிறிது நேரம் காத்திருந்து மீண்டும் சரிபார்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தது, இந்த ரூபாய் 2500 உதவித்தொகையை எந்த சிக்கலும் இல்லாமல் பெற முடியும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் பொருளாதார சுயநிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தகுதியான பயனாளிகள் தங்களது ஆவணங்களை அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டால் போதும். ஜூலை மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகையை எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களால் பெற முடியும். அரசு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே நம்பி
தகவலை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானவை. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே சமயம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 நிதி உதவியானது டெல்லி அரசின் சூப்பரான திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மற்ற மாநிலங்களிலும் பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் சிறப்பு திட்டங்கள் உள்ளது. டெல்லி அரசும் மகிழா சம்ரிதி யோஜனா திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டம் ஆகஸ்ட் 28 அந்த தேதியிலிருந்து தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் 21 முதல் 60 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 நிதி உதவியானது வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக ஆன்லைன் பதிவு போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் விண்ணப்பிக்கலாம். டெல்லியில் சுமார் 20 முதல் 22 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பெண் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே இத்திட்டத்திற்கு பதிவு செய்ய முடியும். விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் தங்கள் படிவத்தை நிரப்ப வேண்டும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேவையான ஆவணங்கள்: ஆதார் எண், ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு, மொபைல் எண், பிறந்த தேதி, திருமண நிலை, இருப்பிட சான்றிதழ், சுயபிரகடன படிவம். சரி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? டெல்லி அரசின் முன்மொழியப்பட்ட தகுதிகளின்படி விண்ணப்பதாரர்கள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். டெல்லியில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். 21 முதல் 60 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் பொறுத்தவரை 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை இருக்க வேண்டும். சரி, இதற்கு யாரெல்லாம் பயன்பெற முடியாது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அரசு பணியில் உள்ள பெண்கள், வரி செலுத்துவோர், அரசு ஓய்வூதியம் பெறும் பெண்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள். டெல்லி அரசு 2026 முதல் 2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்காக 5110 கோடியை ஒதுக்கி உள்ளது. இதனால் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கையிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கப்படும் என அரசு உறுதியளித்திருந்தது. இத்திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரஷாபந்தன் பண்டிகையை ஒட்டி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆகையால் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் 2500 ரூபாய் தொகையானது அப்பெண்கள் தங்கள் குடும்ப தேவைகள், குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம் மற்றும் பிற அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க உதவும். பெண்களின் பொருளாதார மேம்பாட்டை நோக்கிய ஒரு மிகப்பெரிய முக்கிய முன்னெடுப்பாக இந்த திட்டமானது அமையும் என்று அரசு கருதுகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்கள் தெரியப்படுத்தவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.